நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். அபி பயங்கரமா ஃபீல் பண்ணி, முருகா எதுக்காக எனக்கு இப்படி ஒரு நிலைமை, இப்படிப்பட்டவனால எனக்கு புருஷனா கொடுத்து நான் கஷ்டப்படுத்த நீ பார்த்து சிரிக்கணுமா, அதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை எனக்காக பண்ணியா நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ராகவ் வந்து, நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, இப்பதான் உனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், என் அக்கா ஒட்டு மொத்தமா முரளி கிட்ட பணத்தை கொடுக்க போறாங்க, 2 பேரும் சேர்ந்து ஓடி போய் அந்த பணத்தை செலவு பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம், ஒருவேளை என் அக்காவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்றதே தெரியல, அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னே தெரியாது. ஆனா என் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ராகவ் பேசுறாங்க. இதை கேட்ட அபி, போதும் நிறுத்துங்க, எதுவும் தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேச வேண்டாம், என்ன நடந்தது என்ன நடக்கல எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், சொல்லியும் நீங்க நம்பலனா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, நெருப்பு வந்து போட்டுட்டு அதுல வந்து நான் தீக்குளிக்கலாம் முடியாது, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நான் கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் முரளிதான்ற உண்மையை நான் கண்டுபிடிப்பேன், அதுக்கப்புறம் நீங்களே தெரினா கூட நான் இருக்க மாட்டேன், அந்த அளவுக்கு நான் வந்து சுயமரியாதை இல்லாதவ கிடையாது, இப்ப எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் இருக்கேன்னா முரளி பத்தின உண்மையை உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பயங்கர கோபப்படுறாங்க அபி. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.